ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார். ஐம் அ டிசைனர். கோரல்ரா 2019 வருஷம் ட்ரைனிங் கிளாஸில் இது பேசிக் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் முதலே சொல்லிடுறேன். எப்படி இல்லஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் ட்ரைனிங் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோமோ அதே விஷயம் தான் இங்கேயும். ஒர்க்குக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் படிக்க போகிறோம், டீட்டெயிலாக படிப்போம். எல்லா விஷயத்தையும் அளவில் நம்ம படிக்க போகிறதில்ல, சரியா? ஸோ இப்போ பேசிக் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 5 முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கோரல்ரானா என்ன, கோரல்ரா யாருக்கு யூஸ் ஆகும், இல்லஸ்ட்ரேட்டருக்கும் கோரல்ராவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சவங்களுக்கு கோரல்ரா தேவையா தேவையில்லையா, ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் முக்கியமா கோரல்ரா முக்கியமா, சரியா? டிசைனிங் ஃபீல்டில் வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன், சரியா? ஃபஸ்ட்டு கோரல்ரானா என்ன அப்படின்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டிசைன் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்குது, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, ஒரு லோகோ டிசைன் இருக்குது, அப்புறம் ஒரு ப்ரௌச்சர் டிசைன் இருக்குது. இந்த எல்லா டிசைனுமே கோரல்ரால பண்ணலாம். இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சவங்களுக்கு ஒரே லைனில் சொல்லிடலாம், இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கோரல்ராலையும் பண்ணலாம், சரியா? இல்லஸ்ட்ரேட்டரில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஈஸியாக நிறைய எலமெண்ட்ஸ் நிறைய நெட்டில் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. இங்கே எல்லாமே கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். பட் அதை சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் மாறும். ஓவரால் ஒரு நல்ல அவுட்புட் இங்கேயும் கொடுக்கலாம், கோரல்ராவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, சரியா? ஒரு டிசைனையோ இல்லைனா ஒரு விஷயத்தையும் நீங்கள் இமேஜின் பண்ணி அதை அப்படியே கம்ப்யூட்டரில் நீங்கள் கொண்டு வருவீங்க, சரியா? ஸோ டிஜிட்டல் டிராயிங் சொல்லலாம், இல்லஸ்ட்ரேஷன் சொல்லலாம், வெக்டார் பேஸ்டு டிசைன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், சரியா? ஸோ லோகோ பண்ணலாம், பிஸ்னஸ் கார்டு, ப்ரௌச்சர், இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சம்திங் ஏதோ ஒரு கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் டிராயிங் எது வேணாலும் நீங்கள் அதில் கிரியேட் பண்ணலாம், சரியா? அப்புறம் கோரல்ரா யாருக்கு தேவை அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது கொஸ்டின், சரியா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த பிரிண்டிங் ஷாப் போனாலும் கோரல்ரா தான் இருக்கும். நீங்கள் பிரிண்டிங் லைன் தான் போக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எஸ்பெஷலாக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில், சரியா? நீங்கள் முழுமையாக பிரிண்டிங் தான் போக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு கோரல்ரா எடுத்துருங்க. ஏன்னா எங்கே போனாலும் கோரல்ரா தான் இருக்கும், சரியா? ஒரு சில கம்பெனியில் இல்லஸ்ட்ரேட்டரை கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஆட்கள் இல்லைனா அவங்க இல்லஸ்ட்ரேட்டர் தான் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் முக்கால்வாசி இடத்துல கோரல்ரா தான் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணாலும் கூட கஸ்டமர்கிட்ட வர்ற ஃபைல்ஸ் எல்லாமே கோரல்ரா தான் வரும். அவங்க கோரல்ராவில் பண்ணால் தான் பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க, சரியா? ஸோ ஒரிஜினல் ஃபைலை நம்ம வேறு ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் மாறும். அது இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண அந்த பிடிஎஃபாக பண்ணாலும் சரி, கோரல்ராவில் பண்ண அந்த பிடிஎஃபாக பண்ணாலும் சரி, சரியா? ஸோ ஓவரால் பிரிண்டிங் லைன் போக போகிறேன், பிரிண்டிங் ஷாப் பண்ண போகிறேன், என் லைஃபை பிரிண்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோரல்ரா சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் இல்லஸ்ட்ரேட்டர் மெயினாக தேவைப்படும். அதில் இந்தியா விட்டு வெளியே போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம் இல்லஸ்ட்ரேட்டர் தான். இல்லஸ்ட்ரேட்டர் படிக்கணுமா கோரல்ரா படிக்கணுமா கேட்டாலே கூகுளே உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் தான் சொல்லும், கோரல்ரா சொல்ல மாட்டாங்க. இப்போ கோரல்ராவுக்கும் இல்லஸ்ட்ரேட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இன்டிசைனில் பண்ணிக்கலாம், ப்ரீமியரில் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீடியோ சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் கூட ஒரு லோகோ இல்லஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். இங்கே எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை ஆயிரும் மற்ற சாஃப்ட்வேர்ஸில், சரியா? ஸோ கோரல்ரா இதில் சம்மந்தம் இல்லாமல் தனியாக ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். பிரிண்டிங்கில் கோரல்ரா தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஏரியாவில். அது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாதாரண கம்ப்யூட்டரில் கோரல்ரா ரன் ஆயிரும், இல்லஸ்ட்ரேட்டர் அப்படி ரன் ஆகாது. இந்த இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சிங்கனால எல்லா சாஃப்ட்வேருமே ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கோரல்ரா இதுலேருந்து டோட்டலாக யூனிக். கோரல்ரா படிக்கிறவங்க இந்த பக்கம் வர மாட்டாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வர மாட்டாங்க. அடுத்து இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சவங்களுக்கு கோரல்ரா வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கொஸ்டின், சரியா? இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கோரல்ரா பக்கமே வர மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ சொல்லிட்டேன். இல்லஸ்ட்ரேட்டர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, நான் டிசைனர் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோரல்ராவும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது ஒரு செகண்டரியாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லஸ்ட்ரேட்டர் எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு கோரல்ராவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஏன்னா சம்டைம் ஏதாவது ஒரு கோரல்ரா ஃபைல் வரும்போது தெரியல நம்ம சொல்ல முடியாது. தனியாக நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கோரல்ரா ஃபைல் வரும், இல்லைனா கோரல்ரா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வரும். அந்த டைமில் அந்த ஒர்க் இக்னோர் தான் ஆகும் இல்லையா, அதில் உங்களுக்கு லாஸ் தான். கோரல்ராவை லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரல்ராவுக்கு உண்டான மெத்தட்லேயே படிச்சிட்டிங்க அப்படின்னா கோரல்ராவும் இல்லஸ்ட்ரேட்டரும் மிங்கிலே ஆகாது. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். எரிச்சலில் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பனே பண்ண மாட்டாங்க. கோரல்ராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இங்கே வர மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ண யூஸருக்காகவே கோரல்ராலையும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இல்லஸ்ட்ரேட்டருக்கு நீங்கள் என்ன டூல்ஸில் என்னென்ன ஷார்ட்கட் வச்சுருக்கீங்களோ, எப்படி டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்டைலில் கோரல்ராலையும் வச்சுருக்காங்க. இந்த கோரல்ரா பார்த்தீங்கன்னா கோரல்ராவுக்குனே உரிய பாணியில் அதோட ஷார்ட்கட்டில் அதோட ஸ்டைல்லேயே நம்ம படித்தோன்னா கோரல்ரா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். மற்ற சாஃப்ட்வேர் கூட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாது. அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இந்த கீ எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, சரியா? இதில் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும், ரொம்ப ஈஸியாக தெரியும். இல்லஸ்ட்ரேட்டர் டஃப்பாக தெரியும். ஆனால் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க, இதை தெரிஞ்சவங்க அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறத ஸ்பெஷல் நினைக்கிறோமா, எல்லா சாஃப்ட்வேரும் படிக்கிறத ஸ்பெஷல் நினைக்கிறோமா? இருந்தாலும் அந்த டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தெரியுது அப்படின்னா, கோரல்ரா ஓப்பன் பண்ணோன்னே அதோட செட்டிங்கை இல்லஸ்ட்ரேட்டர் பேஸுக்கு நான் மாற்றிடுறேன். மாற்றினதுனால எனக்கு இல்லஸ்ட்ரேட்டரும் கோரல்ராவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஒர்க் ஸ்டைலில் கொஞ்சம் மாறி இருந்தாலும் கூட அழகான ஒரு சாஃப்ட்வேராக தான் கோரல்ராவும் இருக்குது. ரெண்டுமே கன்வீனியன்டானது தான், சரியா? இப்போ ஒரு பிகினராக வரவங்களுக்கு கோரல்ரா படிக்கணுமா இல்லஸ்ட்ரேட்டர் படிக்கணுமா ஒரு சந்தேகம் வரும். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பிரிண்டிங் லைனில் தான் போகிறீங்க, அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் சின்ன லெவலில் தான் இருக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா கோரல்ரா மட்டும் டெப்த்தாக படிச்சுட்டு அதிலே போயிருங்க. வேறு எந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு தேவைப்படாது, சரியா? இப்போ
ஒரு பெரிய லெவலில் ஒரு ஐடி கம்பெனி போகிறேன், இல்லை அப்ராட் போகிறேன், இந்தியா விட்டு வெளியே போகிறேன், தமிழ்நாடு விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமைக்கு வரப்போது. இல்லைனா பிகினிங் லெவலில் நல்லா படிக்க நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்கள் வரணும். கோரல்ட்ரா மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் ஃபோட்டோஷாப் மட்டும் படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஒரு டிசைனராக வர்றவங்க என்னென்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், கம்பல்சரியாக என்னென்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ ஏற்கனவே போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ கோரல்ட்ரா ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சரியா? கோரல்ட்ரா ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கோரல்ட்ராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ஒயிட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பழைய மெத்தடு. நான் அதான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோரல்ட்ராவில் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கிரேடே ஆக மாட்டாங்க. அவங்க பழைய மாதிரியே இருப்பாங்க. ஒழுங்காக ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோ கூட கிளியராக கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? அடோபில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், இல்லஸ்ட்ரேட்டர் தெரியும். இப்போ நெட்டில் போய் நீங்கள் எலமெண்ட் எடுத்தாலே அது இல்லஸ்ட்ரேட்டருக்கு தான் இருக்கும், கோரல்ட்ரா இருக்காது. பட் ஏதோ ஒரு போர்ட்டபிள் வெர்ஷன் எடுத்து நீங்கள் கோரல்ட்ராவில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த எஃபெக்டே மாறி தான் தெரியும், ஒரு கிளியராக இருக்காது. ஸோ கோரல்ட்ராவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மினிமம் ஒரு சாலிட் கலர் வைப்பாங்க பேக்ரவுண்டில், இல்லைனா ஒரு கிரேடியன்ட் வைப்பாங்க, பேட்டர்ன் வைப்பாங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலமெண்ட் இருக்குது. டக்குன்னு எடுத்து வச்சு ஒரு நல்ல டிசைனை கொடுக்குறத நம்ம விரும்பும் மொழியை இருந்து நம்மளே உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. சரியா? ஸோ கோரல்ட்ராவை நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் கோரல்ட்ராவும் நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இல்லஸ்ட்ரேட்டர், ரெண்டாவது ஃபோட்டோஷாப். இந்த ரெண்டுக்கும் சப்போர்ட்டிவாக கோரல்ட்ரா. மேபி என்னைக்கா ஒர்க் வரலாம், அது மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு சில கஸ்டமர் சொன்னாங்கன்னா ரெடியாக இருக்கணும். இல்லை தெரியாது நம்ம சொல்ல முடியல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோரல்ட்ரா பிளாக் வெர்ஷன் நான் மாற்றிருக்கிறேன். டூல்ஸில் போயிட்டு கஸ்டமைஸில் போயிட்டு ஓகே, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ எல்லா சாஃப்ட்வேருமே டார்க் அல்லது பிளாக் மோடுக்கு போயிடுச்சு. இன்னும் நம்ம உட்காந்து பழைய ஒயிட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது கண்ணுக்கும் கேடு தான். சரியா? ஸோ டார்க் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கோங்கிற ஒரு ஃபீலில் நல்லா ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வழக்கம் போல் பிளாக் வச்சிடுறேன். ஓகே, ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன், சும்மா சாம்பிள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் சைஸ்ன்னு இருக்குது. இதில் என்ன பேஜ் வேணுமோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன பேஜ் வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டம் சைஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபீட், இன்ச்சஸ் எல்லா யூனிட்ஸும் இதில் இருக்குது. யூனிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாக இது 300 போதும். ஏன்னா வெக்டாரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. சரியா? லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இல்லை கலர் செட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இது நீங்கள் பெரிய அளவில் நோட் பண்ண வேண்டாம். சிம்பிளாக இப்போ நான் லெட்டருங்கிற ஒரு பேஜை லேண்ட்ஸ்கேப்பில் ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ லெஃப்ட்டில் இருக்க டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோரல்ட்ரா தெரிஞ்சவங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நான் எல்லாத்தையுமே இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க டூல் ஷார்ட்கட் எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அதே ஸ்டைலில் தான் இங்கேயும் பண்ணுறோம். டூல்ஸ் கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். இந்த கோரல்ட்ரா பொறுத்தவரை ஷார்ட்கட்டை தான் ஒரு பெரிய ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. அலைன் பண்ணுறது ஈஸி அப்படி இப்படின்னு. அங்கே இதோட நிறைய ஆப்ஷன் இருக்குது, பெட்டரான ஆப்ஷன். சரியா? ஸோ இங்கே டூல்ஸை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு சில முக்கியமான டூலுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்காங்க, நிறைய டூல் கிடையாது. அங்கே மோர்லெஸ் கிட்டத்தட்ட 90% டூலுக்கு அழகான ஷார்ட்கட் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே நல்ல சாஃப்ட்வேர் தான். ரெண்டுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. சரியா? நம்ம லேர்ன் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, டூல்ஸ், ஆப்ஷன், ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. இதை நான் எடுத்துடுறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு ஒன்று வச்சு செட் ஆஸ் கரண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா கோரல்ட்ரா எப்படி ஒர்க் பண்ணுமோ, கோரல்ட்ராக்கு என்ன டூல்ஸ் இருக்குமோ, என்ன ஷார்ட்கட் ஒர்க் ஆகுமோ அது ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இல்லஸ்ட்ரேட்டரை தான் இப்போ நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு டூல்ஸ் எல்லாமே மாறி தான் இருக்கும். அதே டூல் தான், அதே ஒர்க்கு தான். அது அலைனாக இருக்கிற விதம், அதில் ஒர்க் பண்ணுற ஷார்ட்கட் ஓகே எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேட்டருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ எனக்கு இது கோரல்ட்ரா ஒரு புதுசுங்கிற மாதிரியே கிடையாது. அங்கே இருக்கிற டூல் நேம் கொஞ்சம் மாறி இருக்கலாம். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டைல்லே தான் நான் கோரல்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய டஃப்போ இல்லை இது வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. சரியா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டூல்ஸ், மேலே இருக்குது ப்ராப்பர்ட்டி பார். ஓகே, ரைட் சைடில் வந்து கலர் இருக்குது. இந்த டிஃபால்ட் கலரை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்னா இந்த கலரை வந்து எப்பயுமே கஸ்டமாக நம்மளே கலர் எடுத்து கிரியேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். இந்த இருக்கிற கலரே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டைமுமே இதே தான் கிளிக் பண்ணிட்டு இருப்போம். அதனால் இந்த கலரை நான் விரும்பவே மாட்டேன். கலரை ஃபில்லை எடுத்து விடுறதுக்கு மட்டும்தான் அந்த கோரல்ட்ராவில் நான் இந்த கலரை வந்து யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பேசிக் கிளாஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் டூல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.